இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தினுடைய சுருக்கமான பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆகாய் 2வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தையும் அதிலே நமக்கு வாக்குத்தத்த பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆண்டவர் திடப்படுத்தி வேலையை நடத்த சொல்லி, அந்த நீங்கள் உங்களை திடப்படுத்துகிறதற்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ நீங்கள் திடப்படுறீங்க. அதே சமயத்தில் வேலையை நடத்துவதற்கு உறுதுணையாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவர் இருக்கிறார்னா அவருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவர் நிலை கொண்டிருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது. நாம் சுயமாய் ஒரு வேலையை செய்யும்போது தான் நமக்குள்ள பயம் உண்டாகும். நம்ம ஆண்டவருடைய ஒத்தாசையோடு செய்யும்போது அந்த பயங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகக்கூடியதாக இருக்கிறது. அப்போது முதல் ஆராதனையில் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய அன்பை ருசித்த கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற சுவிசேஷ வேலை. ஆண்டவர் சபையில் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த 5 விதமான ஊழியங்களுக்கும் 2 வேலை தான் கொடுத்துருக்கிறார். அதாவது சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த 5 விதமான அழைப்புகளும் எதற்காகனா, ஒன்று சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாகவும், சுவிசேஷத்தின் வேலைக்காகவும். இந்த 2 வேலைக்காக தான். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக, 2வது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. 2 காரியத்துக்காக தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு என்ன அழைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் எதுக்கு பரலோகத்தை விட்டு இங்கே வரணும்? நிறைய பேருக்கு என்னென்னா, இயேசுநாதர்கிட்ட நான் போகலைன்னா இயேசுநாதருக்கு என்னமோ நஷ்டம்னு நினைக்கிறது இல்லையா? சில சபைகளில் ஏதாவது ஒரு வருத்தம்னா உடனே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். அது யாருக்கு நஷ்டம்? நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா இயேசுநாதருக்கு பரலோகம் கொடுக்க மாட்டாங்களா? ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அவருடையது, பொண்ணு வெள்ளியும் அவருடையது இல்லையா? அப்போ நாம் வருகிறது நமக்கு நல்லது, ஜெபிக்கிறது நமக்கு நல்லது, வேதத்தை வாசிப்பது நமக்கு நல்லது. நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர் இந்த பூமியில் நம்மை தேடி நம்மை மீட்டு கொண்டதுக்கு உரிய முக்கியமான காரியம் ஒன்று, அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்களை மறுபடியும் பாவம் இல்லாமல் வாழ்கிறதற்கு நம்மை நிலைநிறுத்துவதற்காக அவர் பாவங்களுக்காக மரித்தார். நம்ம முடிவு பரியந்தம் நிலை நிற்பதற்காக அவர் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் மரித்து, முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கொண்டு வருகிறதற்கு உரிய முக்கியமான நோக்கம். இன்னும் இப்படி சொல்லலாம், ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஊழியமே செய்யலை அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் அவங்க பின்மாறி போயிடுவாங்க. புரியுதா? நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்காத பட்சத்தில், அதாவது இறைக்காத கிணறு சுரக்காது. நீங்கள் இறைத்து கொண்டிருக்கும்போது தான், உள்ளுக்குள்ளே தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும்போது தான் உள்ளே ஊறிக்கொண்டே இருக்கும். ஊறிக்கொண்டிருக்கிற ஊற்று நாற்றம் அடிக்காது. நீர் இறைக்கப்படாத ஊற்று அதாவது ஒரு ஊற்றில் நீர் மட்டம்ங்கிறது ஒரு லெவல் தான். நீங்கள் எந்த கிணத்துலையுமே தண்ணி இறைக்க அதே லெவல் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதா? நிறைய இறைச்ச உடனே அப்படியே மேலே பொங்கி வெளியே போகிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் அது நிற்கும். அதை நம்ம அந்த தண்ணீரை இறைத்தோமானால்
என்ன ஆகும்னா புதிய தண்ணீர் சுரக்கும். இறைக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த தண்ணி அப்படியே நின்று இந்த தண்ணீரில் உள்ள அழுக்கு எல்லாம் அடியில் போய் ஊற்று கண்களை அடைச்சிரும். அதுக்கு மேலே அதை சுரக்க விடாது. அப்போது இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னு ஏன் சொல்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் சுவிசேஷ வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அதை பிறருக்கு கொடுக்க கொடுக்க நீங்கள் பக்தி விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் வார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அது கொடுக்க கொடுக்க புதிய புதிய வார்த்தைகளாக வந்ததை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஞானமா, நம்ம தான் இப்படிலாம் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதாவது நான் உடன் ஊழியராக இருந்த நாட்களில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் எங்கேயாவது திடீர்னு ஊருக்கு போகிறார், இல்லை திடீர்னு எங்கேயாவது வெளியில் போயிடுவார். அதுவும் எனக்கு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பிரசங்கியார் தான் பேர். திடீர்னு ஏதாவது ஒரு வேலை அவருக்கு வரும். 6:30 மணிக்கு சாயந்தரம் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கோம். மோனே இங்கே வா அப்படிம்பார். என்ன பாஸ்டர், இன்றைக்கி சாயந்தரம் நீ நடத்திடு அப்படிம்பார். நான் டெக்னிக்கல் சைடில் ஊறி போய் இருப்பேன். எல்லாம் அவன் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நான் இருந்த சபையில் அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் உட்காந்துருப்போம். உள்ளேயே ஒரு 30 பேர், கொயர் மெம்பரே 30 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் மைக்கு வைக்கணும். இடது கையில் ஆடியோ மிக்சர் இருக்கும், வலது கையில் வீடியோ மிக்சர் இருக்கும். புரியுதா? ஒரு பக்கம் 3 கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வீடியோ மிக்சர் வலது பக்கம், இடது பக்கம் ஆடியோ. இப்போ இவ்வளோ ஒரு பெரிய செட்டப்பில் உட்காந்துட்ருப்பேன். மண்டை முழுக்க சவுண்டு எப்படி வருது, வீடியோ எப்படி போயிட்டுருக்குது, லைவ் டெலிகாஸ்ட் எப்படி போயிட்டுருக்குது, இப்படி தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். திடீர்னு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுனா இதில் என்ன கொடுமைன்னா, அங்கே உட்காந்துருக்கிற எனக்கு ஆராதிக்க முடியாது. அப்படியே சரி ஓகே எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது, அப்படியே கொஞ்ச முழங்கால் போட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா ஒருத்தன் முதுகில் தட்டுவான், அண்ணன் பாத்ரூமில் தண்ணி வரலன்னு. அதுக்கும் நம்மளை தான் கூப்பிடுவான். இப்படி ஒரு சமாதானத்தோடு ஆராதிக்கவே முடியாது. நான் அநேக நாட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏன்டா இந்த வேலையை நான் பொறுப்பெடுத்தேன்ட்டு. எல்லா விசுவாசிகளும் உட்காந்து நல்லா ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் மட்டும் உட்காந்து எங்கே சவுண்டு வருது, ஒருத்தன் அந்த ஸ்பீக்கரில் குறைன்னு சவுண்டு வருதுன்னு அது பாட்டுக்கு தொலைச்சிட்டு போதா, என்னை ஆராதிக்க விட்றா அப்படின்னு மனசுக்கு தோணும். ஆனால் ஊழியத்தை நேர்த்தியாக செய்யணும், எல்லாருக்கும் போக வேண்டிய வார்த்தை தடையில்லாமல் போகணும். அப்படி ஒரு பாரத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பிரசங்கம் பண்ண சொல்லுவார். திடீர்னு யாராவது ஒரு ஊழியக்காரர் நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் இப்போ வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே நீ பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படி எமர்ஜென்சி பிரசங்கியாராக இருந்த காலகட்டங்களில் நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன உடனே டப்புன்னு பாஸ்டர் காலில் விழுந்துருவேன். பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் காப்பாற்றுங்க, என்னால் முடியாது. நீ இப்படி தான் சொல்லுவேன், மேலே ஏற்றி விட்டோன்னா சர்க்காஸ்டிக்கெல்லாம் நின்று பேசுவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ மேலே போ அப்படின்வாங்க. பாஸ்டர் மெசேஜ் டைரி கொண்டு வரல பாஸ்டர். சரி பரவாயில்ல, போ வீட்டில் போய் எடுத்துகிட்டு வா. விடமாட்டார். ஆனால் அந்த ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கே படாத பாடுபடுற மாதிரி இருக்கும். அப்போ பாஸ்டர் சொல்வார், டேய் காலையில் கொடுக்கணும், சாயந்தரம் கொடுக்கணும், பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், இதெல்லாம் மெசேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குடான்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், இதுக்கு தான் எங்களை மாதிரி உடன் ஊழியராக இருக்கணும், உங்களை யார் தலைமை போதகராக சொன்னது அப்படின்னு கேட்பேன். மவனை உனக்கும் ஒரு காலம் வருண்டான்னு சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ அந்த காலத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது தொடர்ந்து இப்போ டெய்லி மெசேஜ், டெய்லி காலைல மெசேஜ் கொடுக்கணும். அப்போது எந்த வசனத்தை பார்த்தாலும் இதை எடுத்தாச்சு, இதை எடுத்தாச்சு, இதை எடுத்தாச்சு, இதை எடுத்தாச்சு, எல்லா வசனத்தையும் எடுத்தாச்சு. ஆனாலும் கர்த்தர் எப்படி கொடுக்குறார்? அதுதான் ஊற்று. அதான் சொன்னேன்ல, இறைக்கிற கிணறு சுரந்துக்கிட்டே இருக்கு, அங்கே காலியாகவே ஆகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, குறையவே குறையாது. அப்போது இந்த சுவிசேஷத்தின் வேலையை நீங்கள் திடன் கொண்டு இந்த வேலையை நீங்கள் நடத்தணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போவீங்க, அங்கே பொண்டாட்டி புள்ள குட்டி பிரச்சனை போராட்டம் இதிலையே மண்டை உழன்றோம். புரியுதா? ஆனால் அதோடு கூட நீங்கள் கர்த்தருடைய வேலையும் நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் வேலையை நடத்துனீங்கன்னா ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய உலக வேலையின் மத்தியிலையும் ஆண்டவருடைய வேலையும் நீங்கள் செய்வீங்க. அப்படி ஆண்டவருடைய வேலையை செய்யும்போது உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். நீங்கள் ஒரு நாளும் பின்மாற்றத்துக்கு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா.
இப்போ ஐயாவுடைய சாட்சி அன்றைக்கி நம்ம கேட்டோம். 91 ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக குடும்பத்தை இழந்தாங்க. ஆதரவுகள் இல்லாத சூழ்நிலையிலையும் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ள அவங்க நிற்கிறதுக்கு காரணம் அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அவரை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இறைச்சிக்கிட்டே இருக்கணும். உள்ள தேவன் கொடுக்குற வார்த்தைகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் 5 விதமான ஊழியங்களையும் 2 விதமான வேலைக்காக வச்சுருக்கிறாரு. ஒன்று சபையானது பக்தி விருத்தி அடைய, இன்னொன்று சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தா பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுங்க, ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தா சுவிசேஷத்தை அறிவிங்க. இந்த 2 காரியத்தை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தா அவபக்திக்குரிய விஷயத்தை பேசுகிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் அதாவது சில வாலிபர்களை நான் பார்த்துருக்குறேன். இந்த ஏஜி ஸ்தாபனத்திலேயே சில வாலிப ஊழியர்கள் திடீர்னு எழும்புவாங்க. உடனே தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும்புவாங்க. தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும்பி அந்த பாஸ்டர் அதை பண்ணார், இந்த பாஸ்டர் இதை பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னு. அதாவது நீதிமான் விழுந்தாலும் எழுந்தாலும் அது கர்த்தருக்கு அவன் கணக்கு கொடுத்துட்டு போகிறான். நல்லவனோ கெட்டவனோ உலகத்தில் இருக்கிற நம்ம யாரும் நல்லவங்களும் கிடையாது. அப்போ அந்த தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும்பி, அதாவது பிடிக்கலைன்னா நம்ம ஒதுங்கிடணும். அது நம்ம பாலிசி இல்லையா? நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஒரு ஆள் சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கி வந்துடணும். அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? அவதூறு பண்ணக்கூடாது. அப்படி எழும்பி நின்று இந்த கான்ஃபரன்ஸ்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். கான்ஃபரன்ஸில் வெளியில் நின்று மேலே இருக்கிற தலைமைத்துவத்தில் உள்ளவங்களை பற்றி தாறுமாறாக பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு கோஷ்டியை சேர்த்தான். அந்த தாறுமாறாக பேசுகிற கோஷ்டிக்கு ஒரு கோஷ்டி சேர்ந்துச்சு. கலவரம் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அவர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. இப்போ இந்த நாட்களில் யூடியூப்பு, அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு. எல்லாம் பண்ணின ஆட்கள்லாம் இது வரைக்கும் காணாமல் தான் போயிருக்காங்க. அதை விட்டுட்டு ஒழுங்காக பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலையும் செஞ்சுருந்தால், இப்போ மங்களம் சிஸ்டரை பற்றி நான் தப்பாக 10 பேர்கிட்ட சொன்னால் 10 பேர் இடறி போவாங்க. கரெக்டாக? இதே இயேசுநாதரை பற்றி அந்த 10 பேர்கிட்ட சொன்னால் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லது பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுனா ஜெபிக்காமல் இருக்கிறாலும் ஜெபிக்க ஆரம்பிக்கும், பைபிள் வாசிக்காமல் இருக்கிறாலும் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கும், ஊழியம் செய்யாமல் இருக்கிறாலும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேசுகிற காரியம், நீ எழுந்து காரியத்தை என்ன செய்ய? நடப்பி சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை செய்ய. வாயை திறந்து பேச ஆரம்பி. எனக்கு என்ன பேச தெரியும், எப்படி பேச தெரியும், எனக்கு என்ன ஞானம் இருக்குது? எனக்கும் ஒரு ஞானமும் கிடையாது, ஐயாவுக்கும் ஒரு ஞானமும் கிடையாது. எங்கள் ஞானத்தில் நாங்கள் ஊழியத்தை செய்யவும் இல்லை. எங்கள் ஞானத்தை சொன்னால் நாங்கள் எங்கள் பஞ்சப்பாட்டை தான் பாடிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் இறக்க கர்த்தருடைய வார்த்தை சுரந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சுரந்து கொண்டே இருக்கும்போது அதை பாருங்கள், திடீர்னு எழுப்பி விடுவாங்க. திடீர்னு எழுப்பி விட்டாலும் எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் இருப்போம், இன்றைக்கி பாஸ்டர் நீங்கள் பேசுங்கன்னுவாங்க. அதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், எங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஊழிய அனுபவம் இருக்குன்னுலாம் நிற்க முடியாது, வெட்கப்பட்டு போயிடுவோம். அது அந்த ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. நம்மகிட்ட கொடுத்தா சூப்பராக பேசிடலாம் அப்படின்னு அங்கே போய் நின்னா உளர வேண்டியதாகி போவோம். அல்லேலூயா. அதாவது சுந்தரையாவுடைய சபையில் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு காரியம். தலைமை போதகர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பாராம். உடன் ஊழியருக்கு இப்படி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாராம். பாஸ்டர் இந்த வார்த்தையை இப்படி சொல்கிறாரு, நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம அப்படி பிச்சு உதறிடலாம், என்ன பண்ணிடலாம்? பிச்சு உதறிடலாம் அப்படி யோசிச்சுட்டே இருப்பாராம். அப்போது என்ன இவரே பேசிகிட்டு இருக்காரு, நம்மளை பேச விட மாட்டேங்கிறாரு, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாராம். ஒரு நாள் ஆண்டவர் அவரோட பேசினாராம். பேசும்போது, தம்பி நீ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணு அப்படின்ன உடனே அவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்தது, அல்லேலூயா, வீறு கொண்டெழு வீர் இயேசு வீரரே, அப்படியே கம்பீரமாயிட்டாராம். அப்படியே ஸ்டேஜில் போய் கால் வைக்கும்போதே ஸ்டேஜ் அதிருதான். அல்லேலூயா, இன்றைக்கி பாரு என்ன பண்ண போகிறேன்ட்டு கம்பீரமாக போய் நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேன்னு ஆரம்பித்தாராம். கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே புரியலையா, மண்டலம் குழம்பு போச்சான், உளறாராம். தாறுமாறாக உளறி பாதி பிரசங்கத்தை கூட அவரால் முடிக்க முடியாமல் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு கீழே இறங்கினாராம். அப்போ பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்களாம், தம்பி நீ இறங்கின வண்ணமாய் ஏறி இருந்தால்
ஏறின வண்ணமாய் இறங்கி இருப்பாய். புரியுதா? நீ இறங்கும்போது எப்படி தாழ்மையோடு இறங்குனியோ அது மாதிரி நீ ஏறி இருந்தீன்னா இறங்கும்போது கம்பீரமாக இன்றைக்கி ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார்னு சந்தோஷமாக நீ இறங்கியிருப்ப. ஆனால் ஏறின விதம் தப்பு, இறங்கின விதம் உனக்கு தேவையானது. அப்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது மனுஷ பலத்தினால செய்யவே முடியாது. எத்தனை வருஷம் ஆன ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே தடுமாறிட்டாங்கன்னா வார்த்தை தெரிஞ்சிடும், காமிச்சு கொடுத்துரும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கர்த்தருடைய பலத்தில், அவர் சொல்கிறாரு, நான் ஆவியானவர் உனக்கு உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிற்கணும்னா நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து கர்த்தர் கொடுத்த, அதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ அதைத்தான் நீங்கள் சுவிசேஷமாக சொல்ல போகிறீங்க. ஆமென். உங்களை கர்த்தர் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், ஒவ்வொருத்தரை கேட்டால் ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தர் குடும்ப சூழ்நிலைகள் வேறு, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதங்கள் வேறு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவன் கொடுத்த அனுபவங்களை நீங்கள் சாட்சியாக சொல்லும்போது உங்களைப் போல பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாகும். நீங்கள் வாயை திறந்து நீங்கள் காரியத்தை நடப்பிக்கும் பொழுது, திடன் கொண்டு நீங்கள் வேலையை நடப்பிக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருந்து அந்த ஆத்மாவுக்கு என்ன வார்த்தைகளோ அதை செய்ய உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதாவது படித்தவங்களை விட படிக்காதவங்க தான் அதிகமாக கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ, நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்க, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட போகிறாங்க. இந்த ப்ரெஸ்டீஜ் வருதில்ல, நமக்கு என்ன ப்ரெஸ்டீஜ் இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அதாவது சென்னையிலேயே ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஃபேமிலி, பேரை சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். அந்த பணக்கார குடும்பத்தில் அவங்க வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நான் அந்த ஏரியாவுக்கான ஏரியா மீட்டிங் அது. அங்கே இருந்த கேர்சல் லீடர்ஸு, செக்ஷன் லீடர்ஸுக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அவங்க வீட்டில் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நான் சொல்லும்போது என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் இந்த மாதிரி பாவியாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், புகை பிடிக்கிறவனாக இருந்தேன், போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்தேன், இனி மீள முடியாதுன்னு நினச்சிருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் அப்படின்னு சொல்லி என்னுடைய சாட்சிகள் எல்லாம் சொல்லி எப்படி ஆண்டவர் என்னை கொண்டு வந்து பயன்படுத்தினார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி முடித்தேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த பணக்காரர் என்னை தனியாக கூப்பிட்டார். பெட்ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டார். பாஸ்டர், உங்களை பற்றி நாங்கள் ஒரு ஹையாக ஒரு இமேஜ் வச்சுருக்கிறோம், நீங்கள் உங்கள் இமேஜை குறைச்சிக்காதீங்க பாஸ்டர். நாங்கள் குடித்தோம், நாங்கள் இப்படிலாம் பண்ணோன்னு சொன்னால் உங்கள் இமேஜ் ஸ்பாயில் ஆகுது, நீங்கள் அப்படி அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவரை வச்சே யோசிக்கிறார். நான் என் ஆண்டவரை வச்சு நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ப்ரெஸ்டீஜ், அந்த இமேஜ், அதெல்லாம் எப்படி வந்தது, யார் கொடுத்தது? இன்னைக்கு காலையில் கூட அந்த வார்த்தையை யோசிச்சுருந்தேன். அந்த இமேஜ்னால் என்ன? ஒரு பொருளை பார்த்து ஒரு படத்தை வரைஞ்சால் அதுக்கு பேர் இமேஜ். அல்லது ஒரு பொருளுடைய நிழலை நம்ம பார்த்தா அதோடைய இமேஜ் அதில் தெரியுது. அந்த இமேஜ் என்கிறது, அந்த உருவம் எப்படி வந்தது? அவர் நிஜமாக இருக்கிறார், நாம் நிழலாக இருக்கிறோம். நிஜம் இல்லைன்னா நிழல் கிடையாது. ரெண்டாவது, என்னை பற்றி நீங்கள் உங்கள் மனசில் ஒரு இமேஜ் வச்சுருப்பீங்க. நம்ம சொல்கிறோம்ல, என் இமேஜையே அவன் ஸ்பாயில் பண்ணிட்டானே. இமேஜ் எப்போ ஸ்பாயில் ஆகும்னா, நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட கேடுகட்ட வேலையை செஞ்சுட்டு இருந்தால் உன் இமேஜ் ஸ்பாயில் ஆகும். ஆனால் நான் இந்த நிலைமையிலேருந்து வந்தேன், கர்த்தர் என்னை இந்த நிலைமையில் வச்சுருக்கிறாருன்னு உன்னை தாழ்த்தி உன்னுடைய சாட்சியை சொல்லும்போது உன்னை குறித்த ஒரு இமேஜ் அதிகமாகத்தான் ஆகும். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், சாட்சினா என்ன பிரதர்? நான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தேன், நான் பணக்காரனாக இருந்தேன், நான் பரிசுத்தவானாக இருந்தேன், இன்றைக்கும் பரிசுத்தவானாக இருக்கிறேன், அதுவா சாட்சி? அல்லேலூயா. பயங்கரமான குழியிலையும் உளையான சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நாவிலே தந்தார். அப்போது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இதுதானே சாட்சி அப்படின்னு சொல்லும்போது கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. அவருக்கு அந்த ஸ்டேஜிலேருந்து இறங்குறதுக்கு மனசே வரல. சரி, நீங்கள் அங்கேயே நில்லுங்க பிரதர், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எந்த நிலைமையிலிருந்து நம்ம வந்தோம், ஒரு நாள் சில பேர் அதில் தான், அதாவது ஒரு அம்மா ஞாபகத்துக்கு வர்றாங்க, அதனால் சொல்கிறேன். அதாவது ஒரு பெரிய பணக்காரர்,
ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் அவருடைய திருமணத்துக்கு முன்னாடி வாலிப நாட்கள்லேயே ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் அங்கிருந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு சில சலுகைகள் சில காரியங்களை செய்ய போயிருக்கார். போகும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்த்துருக்கிறார். அந்த அம்மாவை இப்போவும் நான் பார்த்தேன், இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவு அழகு, அவ்வளவு கலரு. இவர் பார்த்த உடனே அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். காதல்லாம் வரல, பேசி கல்யாணம் பண்ணிட்டார். உண்மையாகவே அது அநாத ஆசிரமத்திலேருந்து அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. அதானி அம்பானி வீட்டு பிள்ளைங்களை விட அது பார்க்குறதுக்கு அவங்க அவ்வளோ கலராகவும் அழகாகவும் இருக்கிறாங்க. அப்போது அங்கே போய் இவர் நேசித்து அவங்கள கொண்டு வந்து அப்புறம் இவரை திருமணம் பண்ணி இன்றைக்கி நல்ல வசதியான வீட்டில் வச்சுருக்கிறாரு. அவங்க வீட்டு சோஃபாவில் போய் உட்காந்தாலே நம்ம காணாமல் போயிடுறோம், அந்தளவுக்கு ஃபுஸ்க்குன்னு உள்ளே போயிடுது. அவ்வளோ பெரிய வசதியான இடத்துல கர்த்தர் வந்து அவங்கள கொண்டு வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த அம்மா ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள். இல்லையா? அப்போது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ளே வச்சாலும் அது புத்தி போகாதுங்கிற மாதிரி எவ்வளவு நன்றியாக இருக்கணும், எவ்வளோ நன்றியாக இருக்கணும். இன்றைக்கி அவரை கிட்டவே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு அவர் அழகாக இல்லை, அதனால் தள்ளி வச்சாச்சு. யாரால் எனக்கு இந்த மேன்மை கிடைச்சிதோ அவரையே அலட்சியம் பண்ணால் ரட்சிக்கப்பட்டு நம்ம அவருடைய ரட்சிப்பை பெற்று அவரை நம்ம அலட்சியம் பண்ணி வச்சா எப்படியோ, அல்லது அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு வெக்கப்பட்டுறப்பட்டோம்னா, சில இடத்துல சில பேருக்கு நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறதுலே வெக்கம். அல்லேலூயா. நான் இதற்கு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நெருங்கின நண்பர், அவர் ஆட்டோ டிரைவர், இப்போ ஊழியத்திலையும் இருக்கிறாரு, ஆட்டோவும் ஓட்டுறார். அவர் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு அவர் தன்னுடைய மகளை சர்ச் பார்க் கான்வெண்ட்டில் படிக்க வச்சுருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் படித்த காலேஜில் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கிறார். அப்போ அந்த பொண்ணு வந்து 10th +1 படிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்போ இவர் போய் அந்த பொண்ணுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு போயிருக்கிறார். அப்போது ஃபீஸ் கட்ட போகும்பொழுது அங்கே அந்த பொண்ணு அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டோடு பேசிக்கிட்டு இருக்கிறா. அங்கே எல்லாருமே உள்ள இங்கிலீஷில் தான் பேசிக்குவாங்க. அப்போ இந்த பொண்ணு போகும்போது பார்த்துட்டு நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இவர் போய் ஃபீஸ் கட்டிட்டு திரும்பி வரும்போதும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு வராரு, சரி நான் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு. அவர் இவ்வளோ தூரம் தான் போயிருப்பார். அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கிட்ட கேட்குது, இவட்ட கேட்குது, ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்குது, அது யார் அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு பதிலுக்கு இங்கிலீஷில் சொல்லுதான், ஹீ இஸ் மை ஆட்டோ டிரைவர். அல்லேலூயா. ஹீ இஸ் மை ஆட்டோ டிரைவர். ஏன்னா அவர் காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, அதனால் பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது. அவரை எங்கள் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. அந்த காக்கி சட்டை தான் உனக்கு சோத்த போடுது, அந்த காக்கி சட்டை தான் உன்னை படிக்க வைக்குது, அந்த நன்றி இல்லையே. அல்லேலூயா. அவர் அப்படியே மனசு உடஞ்சி போய் என்கிட்ட வந்து சொன்னார், இப்படி சொல்கிறாயா அப்படின்னு. எனக்கே அந்த பொண்ணை பிடிச்சி செம சாத்தலான்னு வருது. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அவ்வளோதான் பிரதர் அப்படின்னு. அவ்வளோதான் பிரதர்னு சொல்லும்போது எவ்வளோ மனசு வெந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்த தேவன் அவரை குறித்து வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம வெக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்கும். அவர் நம்மை குறித்து என்ன யோசிப்பார்? அதாவது மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். என்னை குறித்து மனுஷருக்கு முன்பாக வெட்கப்பட்டால் நானும் பிதாவுக்கு முன்பாக உன்னை குறித்து நான் வெட்கப்படுவேன். இவன் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு நான், ஏன்னா அவர் அலோவ் பண்ணால் தானே பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அவர் அலோவ் பண்ணலைன்னா நீ இங்கே ஆட்டம் ஆடிடலாம், அங்கே அவர் அலோவ் பண்ணணும். அதுக்கு அவருக்கு நன்றியுள்ள ஒரு மனுஷனாக, ஒரு நன்றியுள்ள மனுஷியாக நாம் இருந்து எந்த நிலையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், அந்த கர்த்தர் செய்த நன்மைகளை பிறருக்கு அறிவிக்க நாம் வெட்கப்படாதபடிக்கு உங்களுக்குள்ளே என்ன கலக்கம் இருக்குதோ, என்ன தயக்கம் இருக்குதோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திடன் கொண்டு வேலையை நடத்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் உன் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நீ கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசத்தில் கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். என்ன பேசுவோன்னு யோசிக்காத, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள பரிசுத்த ஆவியே உங்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்காக அந்த பிரயாசத்தை வெட்கப்படாமல் நீங்கள் நடப்பிக்கும் பொழுது
கர்த்தர் உங்களை இந்த சமுதாயத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அவருக்காக வேலை செஞ்சால் அவர் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டாரா? ஆமென். அதைத்தான் இங்கே வந்து பவுல்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர். அப்போஸ்தலர் 23:11 23:11 அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அப்போது பவுல் வந்து எருசலேமில் வந்து சாட்சி கொடுத்துட்டார். இப்போ சொல்கிறாரு, நீ எருசலேமில் கொடுத்தது போல ரோமாவிலும் கொடுக்க வேண்டும். நீங்களே சொல்லுங்கள், ரெண்டில் எது கஷ்டம்? மகனே, எருசலேமில் சாட்சி கொடுக்கறது ஈஸியா, ரோமாவில் போய் சாட்சி கொடுக்கறது ஈஸியா? எருசலேமில் கொடுக்கறது ஈஸி. ஏன்னா எருசலேமில் ஆண்டவர் அறிஞ்சவங்க இருக்கிறாங்க. அநேக நேரம் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆட்கள்கிட்ட வாய்கிலேயே நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சார், இதை செஞ்சார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னு வாய்கிலேயே பேசுவோம். ஆனால் ரோமாவில் போய் சொல்லுவோமா? ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் போய் சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. சில பேர் சாட்சி சொல்லியே சாவடிப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு சாட்சியாக சொல்லி நாங்கள் யோசிப்போம், இதை போய் அடுத்த ஆள்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஒரு நேரம் சொல்லலாங்க, பார்க்கும்போதெல்லாம் சாட்சி சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. சாட்சி சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற ஆட்களும் இருக்குது, சாட்சி சொல்லி சாவடிக்கிற ஆட்களும் இருக்குது. நீ ரோமாபுரியில் போய் சொல்லு, ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் போய் சொல்லு. அதுக்கு தான் பயம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, பயப்படாதீங்கள். அவங்ககிட்ட போய் சொன்னால் நமக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க. போய் சொன்னால் அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறேன், அதுவும் தமிழ்நாட்டில் சொல்கிறது கஷ்டம்னா அப்புறம் வட இந்தியாவில் போய் எங்கே சொல்கிறது? ஹல்லேலூயா. சொல்லு, ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கலாம் போகிறாங்க. ஆனால் அதுக்காக எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் சொல்லுவார், டேய் மூதேவி, இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஏசுநாதரை ஏற்றுக்கோ, இல்லைனா நீ நாசமாக போயிடுவ. இது சுவிசேஷமா? இது ரவுடித்தனம். ஹல்லேலூயா. ஏன்டா இயேசுவை ஏற்றுக்கணும்? நீ அதை சொல்லு. சும்மா ஏற்றுக்கனா எதுக்கு ஏற்றுக்கணும்? நானே உனக்கு கேள்வி கேட்குறேன், எதுக்கு ஏற்றுக்கணும்? அவர் எதுக்கு நான் ஏற்றுக்கணும்? எனக்கு ஒரு தெளிவு கிடைக்காம நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருத்தனுக்கு புரியலைன்னா அவன் எப்படி விசுவாசிப்பான் அதை? அப்போ புரிகிற விதமாக நம்ம சொல்லணும்னா, நீ உன் மாம்ச பலத்தில் நாங்கள் கிறிஸ்டின், நீ இந்து, அதனால் அந்த வைராக்கியத்தில் சொன்னால் ஒன்றும் நடக்காது. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உனக்கு தெரியும் பரலோகம் எவ்வளோ முக்கியம், நரகம் எவ்வளோ மோசமானது, அது உனக்கு தெரியும். அது தெரிஞ்சிருந்தால் அந்த ஆத்துமாக்கள் மேலே நீ மனதுருக்கத்தோடு தான் சுவிசேஷம் சொல்லுவேன், வன்மத்தோடு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு கிருபையாக கிடைச்ச ஒரு விஷயம், இது மாத்திரம் எனக்கு கிடைக்காம இருந்தால் என் ஆத்மா நாசமாக போயிருக்கும். இந்நேரம் நான் எப்போவோ அழிஞ்சு போயிருப்பேன். அப்படி அழியாதபடி பாதுகாத்த என் தெய்வத்தினுடைய அன்பு இந்த மனுஷனுக்குள்ளேயும் போய் இவங்களும் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி நினச்சி ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார். ஹல்லேலூயா. அந்த மனதுருக்கத்தோடு நீங்கள் சுவிசேஷ வேலையை நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடப்பித்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அவர் உங்களோட இருந்தால் அவர் உங்கள்கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு கூலி இல்லாமல் உங்களை அனுப்ப மாட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவருக்காக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வருமானம் பெருகும், உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகும், உங்களுக்குரிய காரியங்களை கர்த்தர் ஆச்சரியமாக சந்திப்பார். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்காக நீங்கள் வேலை செய்யும்போது அவர் ஒரு நாளும் ஒரு ஆளுக்கு முன்னாடி போய் கை கட்டி உங்களை நிற்க விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது அவருக்கு முன்னாடி நீங்கள் கை கட்டி நின்றுட்டீங்கன்னா உலக மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக மனுஷனுக்கு முன்னாடி போய் கையை கட்டிட்டு நின்னீங்கன்னா ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எருசலேமில் சொன்னது மாதிரி போய் ரோமாவிலையும் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் உடனே வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிட்டான். பவுல் நம்மளை மாதிரி இல்லைல்ல, இல்லையா? நம்மளை மாதிரி அடங்காப்பிடாரிகளா? நம்மளை மாதிரி சொன்னதை வச்சு கேட்காத ஆளா? அப்படியே அவன் ஏற்றுக்கிட்டான். விடிய காலமான போது ஈதரில் சில பேர் ஒருமித்து அவர்கள் தங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் சாப்பிட்றதும் இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானான். என்னைக்கு நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணுறியோ அன்னைக்கு நீ எடுத்த தீர்மானத்தை உடைக்கிற வரைக்கும் நான் தண்ணியும் குடிக்க மாட்டேன், கஞ்சியும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பிசாசு சபதம் எடுப்பான்.
எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தீர்மானம் எடுத்து இன்றைக்கி இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கர்த்தருடைய சுவிசேஷ வேலையை நீங்கள் செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணும்போது போன உடனே அப்படி சுமூகமாக நடந்துடும் நினைக்காதீங்க. அதுக்கு எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்புகளை தகர்த்து நீங்கள் என்ன செய்யணும்? போகணும். அப்படி போகும்போது நான் இதை சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ 40 பேர் கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாங்களாம், இந்த பவுலை கொலை செய்யும் அளவு நான் தண்ணி குடிக்க மாட்டேன், சோறும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா என்ன தீர்மானம் எடுத்துட்டான்? ரோமாவில் போய் சுவிசேஷம் சொல்ல போகிறேன்னு. 40 பேர் அவனுக்கு விரோதமாக எழும்புனாங்க. கீழே உள்ள வசனத்தை பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுடைய சேனாபதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு 23வது வசனம், பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியிலே 3 மணி வேளையில் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுலை ஏற்றி கொண்டு போய் ஃபேலிக்ஸ் இடத்துல கொண்டு பத்திரமாய் கொண்டு போகும்படி குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள்னு சேனாபதி ரெடி பண்ணிட்டார். 40 பேர் பவுலுக்கு விரோதமாக எழும்புனா. இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. அதாவது 200 காலாட்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காலால் நடந்து போய் யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள், யுத்த வீரர்கள். யாரை பாதுகாக்கிறதுக்கு? ஒரு பவுலை பாதுகாக்கிறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்குன்னு நீங்கள் எழும்பும்போது நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறபடினாலே, கர்த்தருடைய வேலையை செய்யும்படி நீங்கள் திடன் கொண்டு காரியத்தை நடப்பிக்க இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்போது, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, பாருங்கள், ஒரு சேனாபதி கூப்பிட்டு சொல்கிறான், 200 பேர் காலில் நடந்து போனோம், 70 பேர் குதிரையில் போனோம், 200 பேர் கையில் ஈட்டியை பிடிச்சிருக்கணும். ராத்திரி 3ஆம் மணி வேளையில் பவுலை ரதத்தில் ஏற்றி கொண்டு போய் ஃபேலிக்ஸ் கிட்ட கொண்டு பத்திரமா விட்டுருங்க. 40 பேர் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய பாதுகாப்புங்கிறது அப்படி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று சொல்லி அவரை பலப்படுத்தினார். இன்றைக்கி நீங்களும் அந்த காரியத்தில் நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். எதற்கு? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு திடன் கொள்ளுங்கள். என்ன தெரியுமோ, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு அம்மா பூ விற்கிற அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை. பக்கத்தில் உள்ள அம்மாவை பழம் விற்கிற அம்மாவை பார்த்துட்டு எப்படி சொல்லணும்னு தெரில. ஒன்று சொன்னாங்க, நான் ரட்சிப்பு, நீ ரட்சிப்பு. எப்படி? நான் ரட்சிப்பு, நீ ரட்சிப்பு. இது என்னம்மா ரட்சிப்பு? நான் பிச்சி பூ தான் கேள்விப்பட்டிருக்கேன், சாமந்தி பூ தான் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன பூ? இது எங்கடி கிடைக்குது? இதோ அந்த சர்ச்சில் கொடுக்குறாங்க, வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மாவை ரட்சிப்புகளை வழி நடந்துச்சு. அப்போது சுவிசேஷம் சொல்கிறதுக்கு உங்கள் ஞானம் தேவையில்லைங்க. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலமாக தான் தேவன் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஞானிகள். நான் ரட்சிக்கப்பட்டவொன்னே கேட்பாங்க, டேய் என்னடா இப்படி பைத்தியக்காரத்தனமாக போயிட்ட, என்னடா இப்படி லூசுத்தனமாக போயிட்ட. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் அது தேவ பலன். அல்லேலூயா. அதனால் உங்கள் ஞானத்தில் அறிவிக்க முடியாது. தேவ பலத்தை சார்ந்து கொண்டு எனக்கு நன்மை செய்த தெய்வத்துக்கு நான் ஊழியம் செய்வேன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? நிலை நிறுத்துவார். பயப்படாதீர்கள். 2வது பாயிண்ட்டு நான் வரேன். 2 நாளாகமம் 15:13. நான் அடுத்த ஏரியாவுக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் கர்த்தர் மறுபடியும் இதுக்குள்ளே கொண்டு வர்றதுனால, நீங்கள் முதல் ஆராதனையில் செய்தி கேட்காததுனால உங்களுக்கு நான் அந்த வார்த்தைகளை சொல்கிறேன். 2 நாளாகமம் 15:3 வாசிங்கம்மா. சரி, நானே வாசிக்கிறேன். 3-4 2 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. என்ன இல்லை? பைபிள் எடுத்துட்டிங்களா? 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. நல்லா இருக்குல்ல இஸ்ரவேல் தேசம்? எப்படி இருக்கும் இந்த தேசம்? இஸ்ரவேல் தேசத்தில் என்ன இல்லையா? மெய்யான தேவனே இல்லை, அவரை துரத்தி விட்டாங்க. அடுத்தது உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, பாஸ்டர்மாரையும் அடித்து துரத்திட்டாங்க. பைபிளும் இல்லை, வேதமும் இல்லை. இப்போ அந்த ஊர் எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் என்ன தேசம்? இஸ்ரவேல் தேசம்.
வேறு தேசத்தில் இல்லைன்னா பரவாயில்ல, இஸ்ரவேலிலே அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் மெய்யான தேவனும் அவங்க கூட இல்லை, ஆசாரியனும் இல்லை. உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லைன்னு அர்த்தம், இது வரைக்கும் உபதேசித்த பாஸ்டருடைய வார்த்தைகள் எதுவும் உள்ளே இல்லை, ஆசாரியனும் உள்ளே கிடையாது. இப்போது நல்ல ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ நான் இதை பண்ண பாஸ்டர் திட்டுவாங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இருக்கணும், ஆவிக்குரிய தகப்பனுக்கு பயப்படுற பயமும் இருக்கணும். அப்போ ஐயோ இதை செஞ்சால் பாஸ்டர் வருத்தப்படுவாங்க, ஐயோ இதை பண்ணால் பாஸ்டர் என்னை திட்டுவாங்க, பாஸ்டர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது உபதேசிக்கிற ஆசாரியனும் உங்களுக்குள்ளே இருக்கணும், மெய்யான தேவனும் உங்களுக்குள்ளே இருக்கணும், வேதமும் உங்களுக்குள்ளே இருக்கணும். அநேக இஸ்ரவேல் புத்திரராக இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாததுனால அநேக நாளாய் ஆண்டவரை தேடி எவ்வளவோ நாளாச்சு, ஜெபம் பண்ணி எவ்வளவோ நாளாச்சு, ஆண்டவரோட பேசி எவ்வளவோ நாளாச்சு. ஆனால் யார்? இஸ்ரவேல். யார்? விசுவாசி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேன், சாட்சி சொல்கிறேன், எல்லாமே இருக்குது. ஆனால் யார் இல்லை? சொல்லுங்கள். இஸ்ரவேலில் தேவனே, மெய்யான தேவனே இல்லை. இன்னொரு கேள்வி கேட்குறேன், மெய்யான தேவனே இல்லைன்னா அப்போ யார் இருக்கா? சொல்லுமா, நீ கரெக்டாக சொன்ன. பொய்யான தேவன் இருக்கிறான், பொய்யா நம்பிக்கிட்டு இருக்கோம், உள்ள தேவன் இருக்காருன்னு நம்மளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலில் மெய்யான தேவனே இல்லை, அப்போ பொய்யான தேவனெல்லாம் உள்ளே வந்துருச்சு. அதான் நான் முதல் ஆராதனையிலையும் இந்த செல்ஃபோனை பற்றி பேசினேன். இன்றைக்கி நிறையா பேருக்கு தேவன் யார்? தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். படுக்கையில் படுத்துக்கிட்டு எதை தடவுறீங்க? எப்படி நமக்கு செய்வனை வச்சுருக்கான் பார்த்தீங்களா பிசாசு? காலையிலே தேடி. இப்போ நானும் எடுப்பேன், எதுக்குன்னா டைம் பார்க்குறதுக்கு எடுப்பேன். காலையில் யாராவது அனுப்பியிருக்காங்களா? ஆண்டவரே, மெய்யான தேவன் இல்லை, பொய்யான தேவன். காலையிலே இது மூஞ்சில் முழிக்காத என்னால் வாழவே முடியாது. இதில் சிக்கி கிடக்குது உலகம். இது விசுவாசிகளான நீங்கள் மட்டும் இல்லை, அநேக ஊழியக்காரருடைய குடும்பங்கள்லையே ஊழியக்காரர்களுமே அதில் சிக்கி கிடக்கிறாங்க. நான் கடந்த நாளில் மூன்று நாள் ஏஜி கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடந்தது. 3 நாளும் எல்லா செஷனில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் மத்தியானம் கேப் விட்டாங்க. அப்புறம் காலையில் 9:30 ஆரம்பிப்பாங்க, நைட்டு 9:30 தான் முடியும். நடுவில் காலையில் டிஃபன் இருக்கும், மத்தியானம் சாப்பாடு இருக்கும். அந்த டைம் மட்டும் வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த வாட்டி டேக் போட்டு, டேக்கில் பார் கோடு போட்டு உள்ளே நீங்கள் ஹாலுக்குள்ளே நுழையணுன்னா ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது என்ட்ரி ஆகிரும் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னு. ஏன்னா எலெக்ஷன்லாம் நடக்கிறதுனால இது இருக்கும். ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் வெளியே தான் நிற்கிது. அங்கே என்ன பேய் அப்படின்னா ஃபோன்பே, கூகுள் பே, பே டீம், அது ஒரு தனி பேய்களாம் சேர்ந்த டீம் ஒன்று தனியாக இருக்கும். இந்த பேயெல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு ஒரே ஃபோனு தான். என்னத்தடா பேசுகிறீங்கன்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. என்ன ஊழியக்காரனாக இருந்தால் பாவி தான். அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அழிக்கப்பட்டதை பார்த்தேன்றார் ஆண்டவர். பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் போகிறாங்க, ஆனால் யார் அது? துன்மார்க்கன். இங்கேயே உட்காந்துக்கிட்டே மெசேஜ் அனுப்புகிற ஆட்களெல்லாம் நான் பார்க்குறேன். இங்கேயே உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புறது, ஃபோன் பேசுகிறது, தூக்கிக்கிட்டு ஓடுறது. நான் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். எதுக்குன்னா, இன்றைக்கி ஒரு பிரசங்கியார் வராருன்னா அவருக்கு வர்றதுக்கு வழி தெரியாமல் நிற்பார். எங்கேயாவது நம்ம சந்து ஏற்கனவே தான் ஹைவேஸ் ஆச்சே, உள்ளே நுழையிறதுக்கு. அதாவது ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டால் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள சந்துக்கு வாங்கினா உள்ளே போயிடுவானுங்க. ஏன்னா இந்த சந்தம் அந்த சந்தம் மேப்பில் ஒரே மாதிரி தான் காட்டுது. அதனால் அவங்கள கைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபோனு. 8 மணி நேரம் நான் சைலண்டில் போட்டேன். 11 மணிக்கு ஆன் ஆகிறதுக்கு ஒரு அலாரம் வச்சுருக்கிறேன். ஏன்னா 11 மணிக்குள்ளே நான் அவங்களை எல்லாத்தையும் அனுப்பிட்டு நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அந்த அலாரம் அடித்ததுக்கப்புறம் இந்த மியூட்டை எடுப்பேன் நான். அதுக்கு இடையில் அது எம்ஜிஆரே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவரே அவங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாருங்கிறீங்களா?
தெளிவுள்ளவர்களாக இருங்க. நம்ம சரியான தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இல்லைன்னு சொன்னால், அதாவது 1500 பேர் என்ட்ரி ஆகிருக்குது, 1120 பேர் தான் உள்ளே இருக்காங்க, மிச்ச பேரெல்லாம் பேயோடு இருக்காங்க. அப்போ ஊழியக்காரர்கள் எப்படி இருந்தால் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க, விசுவாசிகள் எப்படி இருந்தால் நாடு எப்படி இருக்கும், யார் சுவிசேஷம் சொல்கிறது, சிந்தனை எல்லாமே இது தான். அதனால தான் இதை சுமக்காதீங்கன்றேன். எங்கே போனாலும் ஏந்திக்கிட்டு போகிறது, பாத்ரூம் போனாலும் இதை வச்சுக்கிட்டு போகிறது, குளிக்க போனாலும் சரி, எல்லாம் எதுக்கு எதை கொண்டு போகணுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா? ஒரு வீட்டில் ஒரு இடத்துல கிடந்தால் அது பாட்டு கிடந்துட்டு போகுது, ஃபோன் வந்தால் எடுக்க போகிறோம், ஹாலில் இருந்தால் ஹாலில் கொண்டு வைங்க, பெட்ரூமில் இருந்தால் பெட்ரூமில் கொண்டு வைங்க, அது தப்பு இல்லை. அதே சமயத்தில் அதிலேயே சுமந்துட்டு அலையாதீங்க. உங்களுடைய சிந்தனைகள் ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க விடாதபடிக்கு இதிலேயே தான் இருக்கும். யார் ஃபோன் பண்ணுறாங்க, எதை அனுப்புகிறாங்க, என்னத்தை அனுப்ப போகிறாங்க, உங்களை பரலோகத்தை விட்டுட்டு நரகத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அதுக்கு தான் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தால் தான் ஊழியக்காரங்களுக்கு அடுத்து நான் ஊழியம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன மூவ் ஆகி போகணும், அடுத்து விசுவாசிகளுக்குள்ளேயும் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற உலக வேலை போக அடுத்து நான் எப்படி ஜெபிக்கிறது, எப்படி ஆண்டவருக்குள்ளே வளர்றது, எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை நான் எப்படி மேற்கொள்கிறது, எனக்கு இடரலாக இருக்கிற காரியத்திலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இதை யோசிக்கிறதுக்கு. அதனால தான் பரஸ்திரியை குறித்து சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற பரஸ்திரி இதுதான். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்திக்காதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். ஜீவ மார்க்கத்தை சிந்திக்க விடுறதில்லை. சில பேர் அப்படியே அடிக்ஷன், அங்கேயே முங்கி கிடந்து அதையே சிந்தித்து அதையே யோசித்து அதுக்குள்ளேயே உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க முடியாமல் நம்ம தோற்று போனவர்களாய் மாறி போயிடுவோம் பிரியமானவர்களே. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அநேக நாட்களாக இஸ்ரவேலில் மெய்யான தேவன் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் கிறிஸ்து உள்ளே இல்லை. சபைக்கு வர்றாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிற உபதேசங்கள் உள்ளே இல்லை. கையில் பைபிள் இருக்குது, அது வெறும் புக்கில் மட்டும்தான் இருக்குது, உள்ளே இல்லை. அப்போது ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? அதாவது நான் முன்னாடி இந்துவாக இருந்தேன், இப்போ நான் கிறிஸ்துவானாக இருக்கிறேன். முன்னாடி என் பேர் தனசேகராக இருந்துச்சு, இப்போ டேவிட் தனசேகராக மாற்றிட்டேன். பேரை மாற்றி என்ன பண்ணுறது? நீங்கள் அதே பேரை கூட வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மாற வேண்டிய ஏரியா உள்ள. அல்லேலூயா. உள்ளான மாற்றத்துக்கு நமக்கு என்ன வேணும்? மெய்யான தேவன் உள்ளே இருக்கணும். ஆசாரியனுடைய வார்த்தை, நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவாய் கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வழி விலகாமல் இருப்பீங்கங்க. அல்லேலூயா. வழி விலகவே மாட்டீங்க, வழி விலக விட மாட்டார் ஆண்டவர். நீங்கள் கர்த்தர் மேலேயும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தை மேலேயும் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வேதத்தின் மேலேயும் நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பிசகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை தடுமாற விட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நீங்கள் அவருடைய சொத்து, உங்களை அவர் இழந்து போகவே விரும்ப மாட்டார் ஆண்டவர். இங்கே இஸ்ரவேல் தேசம் அந்த நிலைமையில் கிடந்தது. கடைசியில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பயங்கர நெருக்கம். ஏன்னா கர்த்தர் இல்லை, காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் இல்லை, தப்பித்து போகிறதுக்கு வழி கேட்குறதுக்கு ஆசாரியன் இல்லை, அல்லது பைபிளை படித்தாவது பார்க்கலான்னு பார்த்தா பைபிளும் இல்லை. அப்போது இந்த மூணும் இல்லாத சூழ்நிலையில் தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது, அப்போ இந்த நாள், இந்த ஜூலை 21ஆம் நாள் நீங்கள் மனம் திரும்பி தேவனை தேடுகிற நாளாகவும் நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ளே பலன் அடைகிற நாளாகவும் இருக்கும்படியாக நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இவ்வளோ நாளாக எண்ணத்தெல்லாம் இழந்து போனீங்க. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு ஒரு குழந்தைக்குரிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் முதலே சொன்னேன், படிப்பறிவு இல்லாதவங்க கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு படிப்பை கொடுத்தாரு? எதுக்கு உங்களுக்கு நான் ஞானத்தை கொடுத்தாரு? அவங்க சந்திக்கிற நபர்களை விட அடுத்த லெவலில் உள்ள மக்களை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை நம்பி தானே இருக்கிறாரு. அல்லேலூயா. அதாவது பேதுரு யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சான். யூதர்கள் மேய்ப்பர்களாக இருப்பாங்க, மீன் பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க. பவுல் நல்ல படித்த ஞானம் உள்ளவனாக இருந்தான். அவன் ராஜாக்களோடும் அதிபதிகளோடையும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அதிகாரிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். கவர்னருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வி ஞானத்துக்கு ஏற்ற விதமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி தான் கர்த்தர் உங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்துருக்கிறார்.
அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? வெறும் உலகத்துக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம் வீணாகத்தானே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, அதை நாம் புரிந்து கொண்டு தங்கள் நெருக்கம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம கொண்டு ஒரு அன்றைக்கி பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவர்கள் ஒரு செய்தி எடுக்கும்போது நம்மளை சில நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து சில முட்டு சந்தில் நிறுத்திடுறார். ஓடிப்பார் ஓடிப்பார், உன் இஷ்டத்துக்கு ஓடிப்பாருன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு முட்டு சந்தில் கொண்டு நிறுத்தி இனிமேல் ஓடிப்பாடுறா அப்படின்னு விட்டுருவார். எங்கேயும் போக முடியாது. அப்படி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை இன்னும் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த நிலைமையிலையாவது நீ என்ன செய்யுது, இந்த நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது, ஹல்லேலூயா, அப்போ எனக்கு நான் இன்னும் ஆண்டவரே நான் சீர்பட வேண்டிய காரியம் என்ன, அநேக நாட்களாக நான் மறந்துருக்கிற காரியம் என்ன, அதை நான் எனக்குள்ளே புதுப்பித்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, அவ்வளோதானா? அநேக நாட்கள் தேவன் இல்லையே, ரொம்ப நாளாச்சே பைபிள் வாசிச்சு, அநேக நாளாக கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரருடைய வார்த்தையும் கேட்கலையே ஆண்டவரே, அவ்வளவுதானா அப்படின்னு நீங்கள் யோசித்தா கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு என்ன உண்டு? பலன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன பொழுது 8வது வசனம், ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குது. ஒரு ஆசாவை போல இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு, ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வந்திருக்கலாம். இனி நான் அந்தளவுக்கு கர்த்தரை தேட முடியாது, அந்தளவுக்கு ஆண்டவர் இனிமேல் என்னை நேசிக்க மாட்டார், இனி அந்தளவுக்கு என்னால் ஒரு ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை பிசாசு கொண்டு வந்திருப்பானா, அதான் சொல்கிறாரு, நீ கைகளை நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தரையும் இழந்து போக அவர் விரும்பவே மாட்டார். நீங்கள் வேணால் ஒருவேளை அவரை இழந்து பல காலங்கள் வளர்ந்துருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை இழந்து போக அவர் விரும்பவே மாட்டார். ஏன்னா அப்படி ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, உங்களை அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நமக்கு சொந்தமான ஒரு பொருளை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டோன்னா அப்புறம் அதை மீட்ட வேண்டியிருக்குது. அதே போல் அநேக நேரங்களில் நமக்கு தேவன் கொடுத்த ஆத்மாவை கொண்டு சில நேரங்களில் நம்முடைய மதியினத்தினால பிசாசுக்கிட்ட கொண்டு அடமானம் வச்சுட்டோம். அதை மீட்டெடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் இன்னும் நமக்காக ஜீவனோடு இருக்கிறபடினால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய கைகளை நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன பொழுது உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான் ஆசா. அல்லேலூயா. இனி நான் விட மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்னை திடப்படுத்துகிறதுக்கு இன்னும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுக்குறாரு. இப்போது கையுமையுமா பிடிபட்ட ஒரு ஸ்திரீ ஆதாரத்தோடு பிடிபட்டிருக்கிறா. இப்போ எப்போவுமே ஒரு கோர்ட்டில் ஆதாரம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, தீர்ப்பு அந்த நபருக்கு விரோதமாக தான் வரும். இப்போ இங்கே இருக்கிறவர் எந்த பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து இங்கே நிற்கிறாரு. அவருக்கு முன்னாடி கையுமையுமா பிடிபட்ட ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ நிற்கிறா. இனி என்னை மீட்டுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது, எல்லார் கையிலையும் கல் இருக்குது, என்னை அடித்து கொல்லத்தான் போகிறாங்க, இன்றைக்கி தான் எனக்கு கடைசியான நாள் அப்படிங்கும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலேயே ஆண்டவர் அங்கிருந்த நபர்களை துரத்தி, மகளே உன்னை கல்லறியும்படி வந்தவர்கள் எங்கே? இல்லை ஆண்டவரே, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாக என்ன செய்யறதில்லை, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, போ, இனி பாவம் செய்யாது. ஒரு வாய்ப்பை தேவன் தந்து திடன் கொண்டு எந்திரி, போ, உன் கைகளை நெகிழ விடாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு அன்னைக்கு கொடுத்த வாய்ப்பு. அந்த ஸ்திரியை நீங்கள் வேதத்தில் 4 சுவிசேஷத்துலேயும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவள் தான் அந்த மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி என்பது உங்களுக்கு தெரியும். அவள் தான் அங்கே பெத்தானியாவிலே சீமோனுடைய வீட்டில் இருக்கும்போது பாதத்தில் போய் அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவருடைய தலைமையினாலே அவர் அவருடைய பாதத்தை துடைத்ததான அந்த ஸ்திரீ. ஆண்டவர் சொன்னார், சீமோனே, யாருடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள்னு சொல்லி அவன் வாயிலிருந்தே அந்த வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவரிடத்தில் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதனால் அவள் இடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம குறைவாக பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம அப்போ எவ்வளோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றிருக்கிறோம்.
அப்போ எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்காக வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போது அந்த ஸ்திரீக்கு எப்படி அவருடைய கை காலெலாம் தளர்ந்து போச்சோ, அவளுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தது போல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லும்போது ஆசா இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. இனி என்னை யார் குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் இனி என்னை குற்றப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. உலகம் உங்களை குற்றப்படுத்தியிருக்கலாம், ஆதாரத்தோடு கூட குற்றப்படுத்தியிருக்கலாம், அதோடு உங்களுடைய கைகாலெலாம் தளர்ந்து போய் அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சிச்சின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், உன் கைகளை நெகிழ விடாத, திடன் கொள்ளு, கிரியை செய்ய, உன் கிரியைக்குரிய பலனை கொடுப்பேன்னு சொன்ன உடனே இது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்தின பின்பு அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராஹிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்கள் எல்லா இடத்திலிருந்து எல்லா பகுதியில் உள்ள அருவருப்புகளை அகற்றி போட்டான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான பிடிக்காத காரியங்கள் இருந்து இஸ்ரவேலில் மெய்யான தேவனை துரத்தி விட்டுச்சு பாருங்கள், அந்த கிரியைகள் என்னன்னு பாருங்கள். எதனால் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறேன், எதனால் நான் வேதம் எனக்குள்ளே இல்லாமல் போச்சு, எதனால் எனக்கு கர்த்தருக்காக நான் செயல்பட வேண்டிய இத்தனை காலங்களை நான் இழந்து போனேன், அது உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது அவைகளை எல்லாம் அகற்றி போடுங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க, போச்சு. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த அருவருப்புகளை நீக்கி அதுக்கு பிறகு என்ன செஞ்சானா, அந்த கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, அப்போது பலிபீடம் என்பது நம்முடைய ஜெபம், ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற காரியம், அதை புதுப்பிங்க. போராட்டம் வரும் கண்டிப்பாக, பழைய மாதிரி ஜெபிக்க முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம் வரும். ஆனால் உங்களுடைய கைகளை நெகிழ விடாதிருங்கள். உங்களால் 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுதா, முதல்ல 10 நிமிஷத்தை கரெக்டாக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அது 15 நிமிஷமாக மாறும். அல்லேலூயா. உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிற ஜெபத்தை ஜெபிக்காதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெப குறிப்புகள் ஏராளம் இருக்குது. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்படி கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பித்தா உங்களுக்கான வேலைகளை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆசாவுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏதோ சில காரியங்கள் உங்களை அழுத்தி 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 சில பேருக்கு பாவம் வந்து ஜெபிக்க விடாமல் ஆக்கியிருக்கோம், சிலருக்கு பிரச்சனைகள் வந்து ஜெபிக்க விடாமல் ஆக்கியிருக்கோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா என் பிரச்சனையை நான் யோசித்து எனக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. என் பிரச்சனையை நான் யோசித்து அதனால் ஒன்றும் என்னால் எதையும் செய்ய முடியாது, அதை செய்கிறதும் அவர் தான். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு, அதாவது சில பேர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா வாங்க ஊழியத்தை செய்யுங்க, நான் ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படியே நான் ஊழியம் செஞ்சிருவேன். சரி, பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பார்த்தா 2 வருஷமா 3 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ உடனே என்னம்மா குழந்தைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐயா என் பொண்ணுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுவேன் ஐயா. பிள்ளையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்துடுவேன். அப்புறம் அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கும் பிள்ளை பிறந்தாச்சு, எல்லாம் நடந்துச்சு. அவங்க கடைசி வரைக்கும் ஊழியத்துக்கு வரல. இப்போ கை காலெல்லாம் தளர்ந்து போச்சு. இப்போ ஊழியம் செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிந்தாயானால் நலமாக அல்லேலூயா. ஆமாம், எவ்வளவோ காரியங்களுக்காக ஓடினேன். அதை இப்போ 55 வயசில் இந்த வழி வந்ததுக்கு பிறகு நின்றுட்டு உட்கார்றது கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. ஒரு சின்ன பலவீனம் இருக்குதுன்னாலும் கூட இன்னும் ஓட முடியலைன்னு அர்த்தம் இருக்குது. கர்த்தருக்காக ஓடுறதுக்கு கர்த்தருடைய கிருபையில் 24வது வயசில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். 24 வயசுலேருந்து கர்த்தருடைய கிருபையினால் இது வரைக்கும் 31 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் எதையும் சாதித்ததாக மனசில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். அப்போது ஒன்றுமே செய்யாமல் நம்மளே நினச்சிட்டு இருக்கோமே நிறைய செஞ்சிட்ட மாதிரி. அல்லேலூயா. சபைக்கெலாம் கரெக்டாக வந்துடுறேன் பாஸ்டர், தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன் பாஸ்டர், காணிக்கெல்லாம் இது உன் கடமை. அல்லேலூயா.
கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்ல முடியுமா? அது கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, உன் தகப்பனுக்கு நீ செய்ய வேண்டியது. இப்போ மாதம் ஆனால் அப்பாவுக்கு செலவுக்கு மாதம் 5000 நான் வந்து உங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்றேன், அது போதுமா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாமல் வெறும் பணத்தை கொடுத்தா போதுமா? சில பிள்ளைகள் வந்து அதில் டெக்னிக்காக இருப்பாங்க. காசை வேணால் கொடுத்துறேன், நீ வேணால் வச்சு பார்த்துக்கோ. காசு கொடுக்குறது கஷ்டமாக, வச்சு பார்க்குறது கஷ்டமா? அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆண்டவருக்கு நான் காணிக்கையை கொடுத்துட்றேனே, அதனால் நான் திருப்தியாக இருக்கேன். அது நீ செஞ்சு ஆகணும். ஆசீர்வாதம் வேணும்னா அது செஞ்சு ஆகணும். அதான் சொன்னார், நீங்கள் வந்து வெந்தயத்துலேயும் ஒற்றலாமையிலையும் என்ன செய்கிறீங்க? தசமபாகத்தெல்லாம் கொடுத்துறீங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் கற்பிக்கிற இரக்கத்தையும் நீதியையும் விட்டு விட்டீர்களே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ரெண்டையும் செய்யணும். கர்த்தருக்கு கொடுக்கறதையும் செய்யணும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தையும் சேவைகளையும் அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், புதுசாக வந்தவங்களுக்காக நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு 24 வயசில் வந்ததுனால சம்பாதிக்கணும், வேலை செய்யணுங்கிற காரியங்களை விட்டு வந்தாச்சு. மிக குறைவான சம்பளத்திலேயே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஊழியங்களையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் தடுமாறி நிற்கும்போது ஒருத்தர் கேட்டார், இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறியே, நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னா நீ என்ன செய்ய போகிற? அந்த கல்யாணத்துக்காக நீ என்ன செய்ய போகிற? ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் ஆண்டியாக இருக்கிறிய, எப்படி நீ வந்து உன் பிள்ளைங்களை கரையேற்ற போகிற? அல்லேலூயா. கர்த்தர் பணக்கார வீட்டு கல்யாணம் மாதிரி தான் எங்கள் பிள்ளையோட கல்யாணத்தை நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. எனக்காக கர்த்தர் ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து ஏற்ற சமயத்தில் ஏற்ற நபர்களை கொண்டு கர்த்தர் எனக்கு ஒத்தாசைகளை அனுப்பினார். அல்லேலூயா. ஆமாம், வெட்கப்படுத்தவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு 1.5 லட்ச ரூபா கையில் எடுத்தேங்க. அல்லேலூயா. கல்யாணத்துக்கே 1.5 லட்ச ரூபா வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு 1.5 லட்ச ரூபாய் கர்த்தர் கையில் கொடுத்தார். சந்தோஷமாக பிள்ளைங்களை கொல்லிமலைக்கும் ஏற்காடுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு என் பிள்ளைங்களை சந்தோஷத்தோடு கூட அந்த காரியத்தை செஞ்சேன். எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து வைராக்கியமாக நின்றதுக்கு அவர் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு அர்ப்பணிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதாவது 2வது ஆராதனையில் வேறு ஒரு பகுதியை தான் நான் பிரசங்கிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து நடத்தி இருக்கிறார். நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள். கர்த்தருக்காக செய்கிற வேலையை நீங்கள் நடத்துங்க. இவ்வளோ காலம் உலகத்துக்காக ஓடினீங்க. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையிலையும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் என்னால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. என்னால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசினாரோ அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை ஜெபத்துக்குள்ளே நடத்தணும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு பேசின காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்னை வைத்திருக்கிற நோக்கம், என்னை அழைத்த நோக்கத்தை நான் ஆண்டவரே அறிந்து கொள்ள வேண்டுமே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை என்ன நோக்கத்தோடு நீர் தெரிந்து கொண்டீரோ, என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திலிருந்து என்னை ஆண்டவரை பிரித்தெடுத்தீரோ, ஆண்டவரே பிரித்தெடுத்த நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக நான் பிரயாசப்பட வேண்டுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு உம்முடைய ரட்சிப்பை கிருபையா இலவசமாய் எனக்கு தந்திரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறதுனால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்குள்ளே வரங்கள், கிரியைகள், கிருபைகள் செயல்படுவதை நீங்கள் வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. என்னையும் கர்த்தர் விதமாய் பயன்படுத்த முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. எவனையும் மேன்மைப்படுத்த என்னால் ஆகும் என்று சொன்ன தேவன், அல்லேலூயா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவனுடைய பிள்ளையே, நான் போய் எப்படி செய்வேன், நான் எப்படி பேசுவேன், எனக்கு என்ன ஞானம் இருக்குது என்று நீ சொல்லாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல. அல்லேலூயா, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை கொண்டு பேசுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கென்று ஊழியம் செய்ய, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த சரீரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தது போல, அல்லேலூயா, இப்பொழுது அவர் மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு உயிரோடு எழுந்து கடந்து போய்விட்டார். இப்பொழுது அவர் ஜனங்களோடு பேசுகிறதற்கு ஒரு சரீரம் வேண்டும். அதற்கு உன்னுடைய சரீரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை உமக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துங்கப்பா. என்னுடைய நாவை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். எனக்காக ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவன் வீணாகாதபடிக்கு, எனக்காக சிந்தின உம்முடைய ரத்தம் வீணாகாதபடிக்கு, உம்மை சந்திக்கிற நாளிலே ஆண்டவரே நான் வெறுங்கையோடு வந்து உம்மை சந்திக்காதபடிக்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் என் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் நான் வாழ்ந்தேன் என்கிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொன்னாரு, அல்லேலூயா, அல்லேலூயா, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று, அல்லேலூயா, மரணத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவன் சாட்சி பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில கர்த்தர் என்னை இது வைத்திருக்கிறதனுடைய நோக்கம், அல்லேலூயா, அவருக்கு பிரயோஜனமாய் வாழும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. நடத்திடுவார் காடுகளில் பல நாடுகளில், என் ஜனம் சிதறுண்டு சாகுவதால். காடுகளில் பல நாடுகளில், என் ஜனம் சிதறுண்டு சாகுவதால். பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. அழைக்கிறார் இயேசு, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. அழைப்பு பெற்றோ யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கிறார் இயேசு,
அவரிடம் பேசு, அழைக்கிறார் இயேசு. அவரிடம் பேசு, ஹல்லேலூயா. எனக்காக பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், நீ தர வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்காக பேச உன் நாவை ஒப்பு கொடுப்பாயா? அவருக்காக அலைந்து திரிய உன் கால்களை ஒப்பு கொடுப்பாயா? அவரிடத்தில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதை உன்னிடம் கேட்கிறார், நீ அவருக்கு தருவாயா? அழைக்கிறார் இயேசு. அவரோடு கூட பேசு, அவர் உன்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவாதி தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அவருக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், எனக்கு ஊழிய பயிற்சி கொடுங்கய்யா, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஊழிய பயிற்சிகளில் கலந்து கொள்ள நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால், உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா, எனக்கு அதற்கான பயிற்சியை கொடுங்க, நான் ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், ஹல்லேலூயா, முடிந்த உடனே என்னை வந்து பாருங்கள். அல்லது என்னுடைய மனைவியை பார்த்து உங்களுடைய பேரை கொடுங்க, அதற்கான பயிற்சி கொடுத்து உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் இருக்கிற பகுதியிலேயே கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும், இலவசமாய் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஏற்கனவே நீங்கள் இந்த பயிற்சி எடுத்தவர்கள் அநேகர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் செயல்பட ஆரம்பிங்க. நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்று சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆவியானவரே உங்களை நடத்த ஒத்தாசையை கேட்டு உங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளிருந்து வரங்கள் கிரியை செய்யும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுகள் துரத்தப்பட, குடும்பங்களில் உள்ள மந்திர தந்திர கட்டுகள் உடைக்கப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. காலங்களை வீணடிக்க வேண்டாம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, சபைக்கும் சமுதாயத்துக்கும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்யும்படி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.